ஆல் இண்டியா ரேடியோ சுழல் விளக்கு. உருமாறிய கொரோனா வைரஸ், அச்சம் தேவையில்லை. செய்தி கட்டுரை எழுதியவர் பா. ஸ்ரீகுமார். வாசித்தவர் ஷியாமலா. கோவிட்-19 நோய் தொற்றுக்கு எதிரான தடுப்பூசிக்கு முதலில் அனுமதி வழங்கிய நாடு இங்கிலாந்து. கோவிட்-19க்கு எதிரான தடுப்பூசி கிடைத்துவிட்டது என்ற கொண்டாட்டத்தில் இருந்த மக்களுக்கு கொரோனா வைரஸின் உருமாற்றம் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிறிஸ்துமஸ், புத்தாண்டு கொண்டாட்டங்கள் எப்பொழுதும் களைகட்டும் இங்கிலாந்தில் இந்த ஆண்டு முழு ஊரடங்கு காரணமாக களையிழந்து காணப்படுகிறது. இங்கு புதிதாக கொரோனா வைரஸ் தாக்கம் இருப்பதாக கூறப்படுவது அனைவரிடத்திலும் ஒருவித அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்கிறது அறிவியல் உலகம். கொரோனா வைரஸ் மட்டுமல்ல, எந்தவொரு வைரஸும் உருவ மாற்றமடையும். அது இயற்கையாக நடைபெறும் ஒரு நிகழ்வு. இந்த உருமாற்றம் ஏற்பட்டுள்ள வைரஸ் பரவும் தன்மை 70% அதிகரித்துள்ளது. இதற்காக மக்கள் பதற்றமடைய வேண்டாம் என்கிறார் மருத்துவர் அஸ்வின் விஜய். முதல்ல பயப்பட வேண்டாம். ஏன் இந்த கொரோனா பத்தி இவ்வளவு பயப்படுறாங்க? இது இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன புது ஸ்ட்ரெயின் அப்படின்றது இப்ப கண்டுபிடிக்கல. செப்டம்பர் மாசம் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு கிளஸ்டர்ஸ் சொல்லுவாங்க. எங்கெல்லாம் வந்திருக்கோ ஜீனோமிக் ஸ்டடி பண்ணி என்ன மாறுபட்டு இருக்குன்னு பாக்குற பட்சத்துல அந்த ஸ்பைக் புரோட்டீன், அதாவது ஒரு விஷயம் இருக்கு. அது பரவல் சராசரியா இத்தனை நாள் சொன்ன ஸ்ட்ரெயினோட இது 70% ரஃபா 65 to 70% அதிக வேகமா பரவுது. இதை பத்தி ஏன் இவ்வளவு பயம் இல்ல, இவ்வளவு ஒரு சடன் நாய்ஸ்னா, லாக்டவுன் ஏன் யூகே போனாங்க, ஏன் இவ்வளவு பதட்டம் யூரோப்ல அப்படின்னா, அது சீக்கிரமா பரவுது. முன்னாடி இருந்ததோட 70% பரவுது. அதே சமயம் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, பரவற வேகத்தை எல்லாரும் உயிரும் எடுக்குதானா? கிடையாது. இந்த மார்டாலிட்டி ரேட்னு சொல்றாங்க இல்லையா, ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா, இல்ல கொரோனா வந்தாலுமே கோவிட் வந்தாலுமே உடனே மக்கள் இறந்து போயிடுறாங்களா, இல்ல இந்த வைரஸ் வீரியம் அதிகமா இருந்து மக்கள் உயிரை சீக்கிரம் இன்னும் அதிகமா எடுக்குதானா? கிடையவே கிடையாது. வீரியம் அதே மாதிரி தான் இருக்கு. சோ வந்த உடனே மக்கள் இறந்து போயிடுவாங்களா, ரொம்ப மோசமா இருக்கா, லாக்டவுன் போட்டாங்க, திருப்பி உலகம் முழுக்க லாக்டவுன், இந்த பதட்டம்லாம் இப்ப வேண்டாம். புதிய வகை வைரஸ் புரதத்தில் 13 பிரிவுகள் இருப்பதாக அறியப்படுகிறது. இதுவே வைரஸின் முந்தைய வடிவங்களை விட 70% வேகமாக பரவுவதற்கு காரணமாக இருக்கிறது. தற்போது அளிக்கப்பட்டு வரும் தடுப்பூசிகள் இந்த வைரஸின் புரதத்தில் பல பகுதிகளுக்கு எதிராக ஆன்டிபாடிகளை உருவாக்கிக் கொண்டன. எனவே வைரஸின் ஒரு உருமாற்றம் தடுப்பூசிகளின் செயல்திறனை பாதிக்க வாய்ப்பில்லை என்று அறிவியலாளர்கள் கருதுகின்றனர். இந்த புதுவகை வைரஸின் வடிவம் டென்மார்க், பெல்ஜியம், நெதர்லாந்து, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளிலும், இதேபோன்ற மற்றொரு வடிவம் தென்னாப்பிரிக்காவிலும் கண்டறியப்பட்டுள்ளது. இதுவரை இந்தியாவில் இந்த புதிய வைரஸ் வடிவம் கண்டறியப்படவில்லை என்பதுதான் ஒரே ஆறுதல். ஏற்கனவே உள்ள வைரஸின் மரபணு வரிசையை மனதில் கொண்டுதான் தடுப்பூசிகள் தயார் செய்யப்படுகின்றன. அதுவும் குறிப்பாக ஃபைசர் தடுப்பூசி, ஆக்ஸ்போர்ட் தடுப்பூசி போன்றவை RNA மரபணு தொழில்நுட்ப தடுப்பூசிகள். வைரஸ் இனப்பெருக்கம் செய்யும் போது மரபணு வரிசையில் அங்கும் இங்கும் மாற்றம் ஏற்படும். இதனை மரபணு திடீர் மாற்றம் அல்லது மரபணு திரிபு என்பார்கள். இப்படி மரபணு மாற்றம் நிகழும்போது பல சமயங்களில் மாற்றமடைந்த வைரஸ் செயலிழந்துவிடும். சில சமயம் புதிய வேற்றுருவமாக மாறி வீரியத்துடன் தாக்குதல் தொடுக்கும். முதலில் சீனாவின் உஹான் நகரத்தில் இனம் காணப்பட்ட வைரஸின் மரபணு தொடரோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது தற்போது உருவாகியுள்ள மாற்று உருவ வைரஸில் 17 இடங்களில் மரபணு மாற்றம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த மாற்றுருவ மரபணு தொடரில் கொரோனா வைரஸின் ஸ்பைக் புரத மரபணுவில் மாற்றம் நிகழ்ந்துள்ளது. இந்த மாற்றுருவ வைரஸின் மரபணு வரிசையில் குறிப்பாக ஸ்பைக் புரத அமினோ அமில வரிசையில் 501வது இடத்தில் ஏற்பட்ட மாற்றம்தான் மற்ற திடீர் மாற்றங்களை விட கூடுதல் கவனம் பெறுகிறது. உள்ளபடியே வேற்றுருவம் எல்லாம் தனியினம் அல்ல. மரபணு வரிசையில் சில மாற்றங்கள் எழுந்தாலும் குணத்தில் பெரும் மாறுபாடு இருக்காது. வேற்றுருவ வைரஸ்களில் மரபணு வரிசையில் மாற்றம் இருந்தாலும் அதன் மருத்துவ விளைவுகளில், அதாவது பிறருக்கு பரவும் தன்மை, நோய் ஏற்படுத்தும் திறன் முதலியவற்றில் கணிசமான மாற்றம் எதுவும் இருக்காது. சில சமயம் மரபணு மாற்றங்களின் எண்ணிக்கை கூடி வைரஸின் தன்மையில் கணிசமான மாற்றத்தை ஏற்படுத்தும். அதுவே தனி இனம். தற்போது இங்கிலாந்தில் பரவி வரும் வைரஸ் தனி இனம் இல்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். மனிதர்களுக்கு ஆபத்து விளைவிக்காத வைரஸின் RNA-வின் நடுவே கொரோனா வைரஸின் ஸ்பைக் புரத மரபணுவை இணைத்துத்தான் ஃபைசர் போன்ற RNA வகை தடுப்பூசிகளை தயாரிக்கிறார்கள். இந்த தடுப்பூசி நமது உடலில் சென்று செல்களுக்குள் செல்லும். அங்கே கொரோனா வைரஸின் ஸ்பைக் புரதத்தை நமது செல்கள், குறிப்பாக சுவாச மண்டல செல்கள் தயாரிக்கும். கொரோனா வைரஸின் ஸ்பைக் புரதம் அந்நிய பொருள் என்பதால் நமது நோய் எதிர்ப்பு சக்தி அந்த அந்நிய புரதத்தை அழிக்க ஏற்ற ஆன்டிபாடியை தயார் செய்யும். ஒரு தடவை முறையாக ஆன்டிபாடி தயார் செய்துவிட்டால் அதையும் அந்நிய பொருளையும் நமது நோய் எதிர்ப்பு சக்தி நீண்ட காலம் நினைவில் வைத்திருக்கும். தடுப்பூசி போட்ட பிறகு கொரோனா தொற்று ஏற்பட்டால் வைரஸ் நமது உடலுக்குள்ளே சென்று ஸ்பைக் புரதம் உட்பட பல்வேறு புரதங்களை தயார் செய்யும். ஸ்பைக் புரதம் தயாரானதுமே நோய் எதிர்ப்பு சக்தி அதனை இனம் கண்டு அழிக்க தொடங்கிவிடும். ஸ்பைக் புரதம் இல்லாமல் கொரோனா வைரஸ் செல்களுக்குள் செல்ல முடியாது. செல்களுக்குள் சென்றாலும் இனப்பெருக்கம் செய்ய முடியாது. எனவே வைரஸ் அழிந்து நோய் தொற்று ஏற்படாது.
தடுப்பூசிகள் இந்தியாவிலும் பலனளிக்குமா என கண்டுபிடிக்க இங்கும் கொரோனா வைரஸ் மரபணுவில் ஏற்படும் மாற்றங்களை ஆய்வு செய்து வருகிறார்கள் என்கிறார் விஞ்ஞான் பிரச்சார் முதுநிலை விஞ்ஞானி முனைவர் த.வி. வெங்கடேஸ்வரன். அச்சப்பட தேவையில்லை. அதே மாதிரி இந்த தடுப்பூசிலாம் மரபணு வரிசையில ஒரே ஒரு சின்ன இடத்த வச்சு இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு செய்யறதில்ல. பல்வேறு ஆன்டிஜென் ஒரு வைரஸ் பல்வேறு ஆன்டிஜெனை உருவாக்கும். ஒரு ஸ்பைக் புரோட்டீன்னாலே அதுல நிறைய ஆன்டிஜென்ஸ் இருக்கும். அந்த ஆன்டிஜென்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஆன்டிபாடி உருவாக்குற மாதிரி தான் தடுப்பூசி இருக்கும். அதனால உடனடியாக இதனால இந்த மாதிரியான மாற்றங்களாலாம் பாதிப்புலாம் வராது. அதனாலதான் விஞ்ஞானிகள் கண்காணிச்சுட்டு இருக்காங்க. கண்ணில் விளக்கெண்ணெய் ஊத்திட்டு இது மாதிரி மாற்றங்கள் எல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. தப்பி தவறி நம்ம கண்ணில் படாம புது ஸ்ட்ரெயின் ஏதாவது வந்துட போகுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இந்தியாவிலையும் அதே மாதிரியான மாலிகுலர் சர்வேலன்ஸ் அது மாதிரி நடக்குது. இதுவரை இந்தியாவில் பரவியுள்ள வைரஸ் வகைகள் உலகின் பல பகுதிகளில் உள்ளவைதான். எனவே மற்ற இடங்களில் ஆய்வு செய்து தயாரிக்கப்படும் தடுப்பூசிகள் இந்தியாவிலும் பயன்படும் என உறுதி செய்கிறார்கள். அதுவரை நாம் பதற்றமடையாமல் எப்பொழுதும் கடைபிடித்து வரும் சமூக இடைவெளி, கைகளை அடிக்கடி கழுவுவது, முகக்கவசம் அணிவது ஆகியவற்றை இன்னும் கூடுதல் கவனத்துடன் பின்பற்றினால் இந்த நோய் தொற்றிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும். நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை உருமாறிய கொரோனா வைரஸ் அச்சம் தேவையில்லை. எழுதியவர் பா. ஸ்ரீகுமார். வாசித்தவர் ஷியாமலா.